வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டாபிக் ஈவன் இஃப். ஈவன் இஃப்னா இருந்தாலும், அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லலாம். இந்த சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டில் 2 ஹோம்ஒர்க் இருக்கும், அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை போட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் உங்கள் பதில்களை, ஆன்சர்ஸை தொடர்ந்து கமெண்டில் அனுப்பிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், மழை பெய்தாலும் நான் வேலைக்கு போவேன். ஈவன் இஃப் இட் இஸ் ரெயின். Even if it rains, I will go to work. I will go to work. இப்படி தான் இதை எழுதணும். சரி, இதில் ரெயின்ஸ்னால் என்னது? மழை பெய்தாலும். நான் வேலைக்கு போவேன். வேலைங்கிறது ஒர்க், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் பக்கத்தில் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். அடுத்து கமாவுக்கு அடுத்தது மேக்ஸிமம் ஃபியூச்சர் டென்ஸ் அல்லது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேயா? ரொம்ப ஈஸி தான். அடுத்த சென்டென்ஸு நான் இதை வாசிக்கிறேன் பாருங்கள். மழை பெய்தாலும் நான் வேலைக்கு போவேன். ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் கோ டு ஒர்க். ஓகே. அடுத்தது, உனக்கு காய்கறிகள் பிடிக்காவிட்டாலும் நீ அதை சாப்பிட வேண்டும். எப்படி எழுதலாம்? ஈவன் இஃப் யூ நீ டோன்ட் லைக் எதை? வெஜிடபிள்ஸ். ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் வெஜிடபிள்ஸ், என்ன செய்யணும்? நீ அதை சாப்பிட வேண்டும். யூ ஷுட் eat them. எதெல்லாம்? காய்கறிகளுக்கு என்னது? காய்கறிகள்னால் வெஜிடபிள்ஸு. லைக்னா, டோன்ட் லைக்னா என்னது? பிடிக்காதது, பிடிக்காவிட்டாலும். உனக்குனா என்னது? யூ. அப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு என்னது? ஈட்டு, சாப்பிட, அவ்வளோதான். நீ சாப்பிட வேண்டும். உனக்கு காய்கறிகள் பிடிக்காவிட்டாலும் நீ அதை சாப்பிட வேண்டும். ஈவன் இஃப் யூ டோன்ட் லைக் வெஜிடபிள்ஸ் யூ ஷுட் ஈட் தம். ஓகேயா? அவர்கள் மறுத்தாலும் நாம் மீண்டும் முயற்சி செய்வோம். ஈவன் இஃப் தே மறுக்கிறதுக்கு என்னது? ரெஃப்யூஸ். ஈவன் இஃப் தே ரெஃப்யூஸ். தேனா என்ன? அவர்கள். பி இதை நான் முயற்சி செய்வோம். வி வில் ட்ரை. மீண்டும் அப்படின்னா என்னது? அகெயின். வி வில் ட்ரை அகெயின். அவர்கள் மறுத்தாலும் நாம் மீண்டும் முயற்சி செய்வோம். ஈவன் இஃப் தே ரெஃப்யூஸ் வி வில் ட்ரை அகெயின். ட்ரைங்கிறதுக்கு என்னது? முயற்சி பண்ணுறது. அவர்கள் என்னை அழைத்தாலும் நான் செல்ல மாட்டேன். ஈவன் இஃப் அவர்கள்லாம் என்ன? தே. ஈவன் இஃப் தே அழைத்தாலும் இன்வைட் மீ. ஈவன் இஃப் தே இன்வைட் மீ, என்ன செய்வேன்? நான் செல்ல மாட்டேன். ஐ won't. இது ஃபியூச்சர் இல்லையா? ஐ won't go. ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸு, கமாவுக்கு முன்னாடி. அடுத்தது ஃபியூச்சர் டென்ஸ், அவ்வளோதான். அவர்கள் என்னை அழைத்தாலும் நான் செல்ல மாட்டேன். ஈவன் இஃப் தே இன்வைட் மீ ஐ won't go. ஓகே. அடுத்தது, நான் சோர்வாக இருந்தாலும் என் வேலையை முடிப்பேன். சோர்வு. ஈவன் இஃப் எழுதிடலாமா? ஈவன் இஃப் ஐ ஆம் டயர்டு. ஈவன் இஃப் ஐ ஆம் டயர்டு. ஓகேயா? டயர்ட்னா என்னது? சோர்வாக இருக்கிறது. ஐ வில்
ஃபினிஷ் முடிக்கிறதுக்கு என்னது? ஃபினிஷ் மை ஒர்க். ஃபினிஷ் மை ஒர்க். நான் சோர்வாக இருந்தாலும் என் வேலையை முடிப்பேன். ஈவன் இஃப் ஐ எம் டயர்ட் ஐ வில் ஃபினிஷ் மை ஒர்க். ஓகே, ஒர்க்னா என்னது? வேலை. அடுத்தது, நீ விளக்கினாலும் அவள் புரிந்து கொள்ள மாட்டாள். நீ என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவளுக்கு புரியாது, புரிந்து கொள்ள மாட்டாள் அப்படிங்கிறது தான். என்ன எழுதலாம்? ஈவன் இஃப் யூ விளக்கினாலும் எக்ஸ்பிளைன், ஈவன் இஃப் யூ எக்ஸ்பிளைன் ஷீ won't understand. அண்டர்ஸ்டாண்ட்னா என்னது? புரிஞ்சிக்கிறது. ஈவன் இஃப் யூ எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிளைன்னா விளக்குறது. ஈவன் இஃப் யூ எக்ஸ்பிளைன் ஷி won't அண்டர்ஸ்டாண்ட். ஈஸியாக இருக்குல்ல? அடுத்தது, இதில் என்ன சந்தேகம் வந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். பேருந்து தாமதமானாலும் நான் காத்திருப்பேன். எப்படி எழுதலாம்? ஈவன் இஃப் த பஸ், பேருந்துன்னா என்னது? பஸ் தானே. பஸ் இஸ் லேட். ஈவன் இஃப் த பஸ் இஸ் லேட் ஐ வில் என்ன செய்வேன்? வெயிட், காத்திருப்பேன். வெயிட்னா என்னது? காத்திருக்கிறது. லேட்னா என்ன? தாமதம் ஆகிறது. பேருந்து தாமதமானாலும் நான் காத்திருப்பேன். ஈவன் இஃப் த பஸ் இஸ் லேட் ஐ வில் வெயிட். ஓகே. அடுத்தது, அது விலை அதிகமாக இருந்தாலும் நான் அதை வாங்குவேன், கண்டிப்பாக வாங்குவேன். எப்படி எழுதலாம்? ஈவன் இஃப் இட் இஸ், அதிகமாக, விலை அதிகமாக இருக்கிறதுக்கு என்னது? எக்ஸ்பென்சிவ். ஐ வில் என்ன செய்கிறது? வாங்கிறதுக்கு என்னது? பை இட். வாங்கிறதுக்கு பை. எக்ஸ்பென்சிவ்னா அதிகமாக இருக்கிறது. அது விலை அதிகமாக இருந்தாலும் அதை நான் வாங்குவேன். எப்படி? ஈவன் இஃப் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் ஐ வில் பை இட். அடுத்தது, நீ ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இதுவே உண்மை. ஈவன் இஃப் யூ என்னது? ஒப்புக்கொள்ளாவிட்டாலும்னா இஃப் யூ டோன்ட் அக்ரி. ஒப்புக்கொள்றதுக்கு என்னது? அக்ரி. ஒப்புக்கொள்ளாததுக்கு டோன்ட் அக்ரி. இட் இஸ் தி ட்ரூத். இதுவே உண்மை. இட் இஸ் த ட்ரூத். ட்ரூத்னா என்ன? உண்மை. சரியா? அக்ரிங்கிறது என்னது? ஒப்புக்கொள்வது. டோன்ட் அக்ரினா ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறது. நீ ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இதுவே உண்மை. ஈவன் இஃப் யூ டோன்ட் அக்ரி இட் இஸ் த ட்ரூத். அடுத்தது, மின் தடை ஏற்பட்டாலும் நாம் தொடர்ந்து படிப்போம். ஈவன் இஃப் த பவர், எப்படி? ஈவன் இஃப் தி பவர்னா என்னது? மின்சாரம். கோஸ் ஆஃப்னா என்னது? தடை இல்லை, போயிடும். கரண்ட் போயிடும். போனாலும் கூட என்ன செய்வோம்? வி கண்டினியூ ஸ்டடியிங். ஸ்டடிங்னா என்னது? படிப்பை தொடருவோம். கண்டினியூனா என்னது? தொடர்ந்து. என்ன? வீணா நாம். மின்தடை ஏற்பட்டாலும் நாம் தொடர்ந்து படிப்போம். மின்தடைக்கு என்னது? பவர் கோஸ் ஆஃப். மின்தடை ஏற்பட்டாலும்னா பவர் கோஸ் ஆஃப். பவர்னா என்னது? மின்சாரம். மின்தடைக்கு என்னது? மின்தடை ஏற்பட்டாலும், மின்சாரம் போனாலும் கூட வி கண்டினியூ ஸ்டடிங். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். இவ்வளோதான். அடுத்து கடைசியாக நம்ம ஹோம்ஒர்க்குக்கு வந்துட்டோம். நான் மறந்தாலும் தயவுசெய்து எனக்கு நினைவூட்டு. மறக்கிறதுக்கு என்னது? ஃபார்கெட். நான் தயவுசெய்துக்கு ப்ளீஸ். நினைவூட்டுக்கு ரிமைண்ட் மீ. எனக்கு ரிமைண்ட். இதை நீங்கள் எழுதி அனுப்புங்க.
கமெண்டில் அனுப்பிடுங்க. ரெண்டாவது, அவன் வெற்றி பெற்றாலும் அவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். அவனுக்கு என்ன? வெற்றி வின் பண்ணுறது. ஓகேயா? வின்னு. மகிழ்ச்சிக்கு என்னது? ஹாப்பி. ஓகேயா? இதை ரெண்டையுமே நீங்கள் கமெண்டில் அனுப்புங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி அன்றாடம் பேச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய பேத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இதை போட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.